அநேகர் பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதர், நான் பல இடங்கள்ல என் பிரச்சனை போய் சொல்லியிருக்கிறேன், பிரச்சனைக்காக என்னென்னவோ பண்ணிட்டேன். இந்த பில்லி சுனியம் என் குடும்பத்துக்கு, என் வியாபாரத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, நல்லா இருந்த புருஷமனுடைய உறவுக்கு, இன்னும் சொந்தக்காரங்களே செய்கிறாங்க. பல இடங்களில் மனைவி புருஷனுக்கு, புருஷன் மனைவிக்கு, இப்படி பல விதங்களில் சரீரத்திலிருந்து வெளியே போக முடியாமல், குடும்பத்தை வெளியே போக முடியாமல் அந்த பில்லி சுனி ஆவி அலக்கழிக்கிறது பார்க்குறோம். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எத்தனை வருஷம் நீங்கள் சுனியத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த பில்லி சுனியத்தில் இன்னைக்கு ஆவியானவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் பில்லி சுனியத்தோடு இருப்பது தெய்வ சித்தம் கிடையாது. ஜெபிக்க. அன்பின் பிதாவே, நசனாக இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே நம்முடைய பிள்ளையை அந்த பில்லி சுனி ஆவினால் அலக்கழிக்கிற, சிந்தையை கட்டியிருக்கிற, எண்ணங்களை கட்டியிருக்கிற, நினைவை கட்டியிருக்கிற, வருமானத்தை கட்டியிருக்கிற, சமானத்தை கொலைக்கிற, பிரிவினை உண்டாக்குற, டென்ஷன் ஆக்குற நல்ல அசுத்த ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள், தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற ஆவி, கணவரை விட்டு பிள்ளைகளை விட்டு மனைவி விட்டு போகும்படி செய்கிற ஆவிகள், ஏவல் ஆவி, பிசாசே, சரீரத்தை ஸ்கின் அலர்ஜி, கை வலி, கால் வலி, எரிச்சல், எல்லா விதமான செய்வின வல்லமை in the name of Jesus Christ. Get out in the name of Jesus. Right now. அந்த பில்லி சுனி ஆவி இப்போதே இந்த வீடியோ பார்க்கும்போதே அந்த சரீரத்தை வெளியே வா இயேசுவின் நாமத்தில். பல ஆண்டா உள்ள இருக்கிற அந்த குட்டி செத்த ஆவி, சர்பத்தின் ஆவி, செத்த வல்லமைகள் எல்லாம் வெளியே சரீரத்தை வெளியே வா. Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. Get out in the name of Jesus. அற்புத வல்லமை இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். அதை செய்வின வல்லமை மறுபடியும் வராதபடி வேலி அடிக்கிறேன், காவல் வைக்கிறேன். The name of Jesus Christ. The name of Jesus Christ. தொண்டை கற்று அறுக்கட்டும், கண் பார்வை தெளிவாகட்டும், இடுப்புகிற வழியை முற்று தகர்த்து வருமானம் பிளெஸ்ஸிங் ஆகட்டும். பில்லி சுனி எல்லா வீட்டை விட்டு எல்லையை விட்டு வெளியேறு நாம். அதை செய்கிறவன் கை காலில் கட்டப்படுவதா, செய்ய சொல்கிற பணம் கொடுக்குறவனுக்கு அதை கட்டிப்படுகிற சாத்தான் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில்.